கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவழிபாட்டின் முறைகளை 3 ஆண்டுகளாக பிரிப்பார்கள். இயர் ஏ, இயர் பி, இயர் சி. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நற்செய்தி வாசகத்தின் பகுதிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக இயர் ஏ என்று சொல்லுகிற பொழுது மத்தேயு நற்செய்தியினுடைய வாசகங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கும். இயர் பி, இந்த ஆண்டு இயர் பி மார்க் நற்செய்தி, கடந்த வாரங்கள் முழுக்க மார்க் நற்செய்தியிலிருந்து தான் நற்செய்தி வாசகம். இயர் சி லூக்கா நற்செய்தியிலிருந்து. இன்றைய வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 4 வாரங்களுக்கு யோவா நற்செய்தியாளர் குறுக்கே வருவார். யோவா நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பகுதிகள் தொடர்ந்து 4-5 வாரங்களுக்கு நற்செய்தி பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைய வாரத்திலே யோவா நற்செய்தியாளருடைய 6ஆம் அதிகாரம், அந்த நூலின் 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்க பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அப்பங்களை பழுகச் செய்கிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கடந்த கால நினைவை கொண்டு வருவதாகவும் எதிர்காலத்திலே நடக்க இருக்கிற ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுவதாகவும் இருக்கிற ஒரு மையமான ஒரு நிகழ்ச்சி. இயேசு அப்பங்களை பழுகுகிற அந்த நிகழ்ச்சியிலே, அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது. பாஸ்கா விழா என்ன விழா? அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து ஆண்டவருடைய வன்மையான கரத்தால் மோயிசனுடைய தலைமையிலே வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லுகிற விழா. அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுதல். விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் வலியுறுத்தி கூறுவார், நீங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறி கொண்டாட வேண்டிய திருவிழாவாக இந்த விழா இருக்கவே. ஏன்? மனிதர்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி. மறதியே வரம், மறதியே சாபம். நல்ல விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது, தீமையான விஷயங்களை நாம் மறந்துவிட வேண்டும். ஆக நன்மையான விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஆற்றிய அருமையான செயல்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செங்கடலை கடந்தது, அவர்கள் பாலை நிலத்திலே கடவுள் அவர்களை பராமரித்தது மிகவும் சிறப்பாக இந்த பகுதியோடு தொடர்புடைய நிகழ்ச்சியாக மன்னா நிகழ்ச்சி. மன்னா, அவர்கள் பாலை நிலத்திலே உணவுக்காக வருந்திய பொழுது கடவுள் வானிலிருந்து அவர்களுக்கு உணவை பொழிபவராக, அந்த உணவினால் அவர்களை உண்பித்து காப்பாற்றுபவராக இருக்கின்றார். ஆகவே இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்ச்சி பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் உடனடியாக அவர்கள் நினைவு கூற முடியும், இந்த நிகழ்வு பாஸ்கா விழாவோடு மன்னா நிகழ்வை ஒத்திருக்கின்றது. எப்படி மோசே கடவுளிடம் இவ்வளவு பேர் சாப்பிடுவதற்கு எங்கிருந்து உணவை பெறுவது என்கின்ற அதே சொல்லாடலை இயேசு இங்கு திருத்தூதர் பிலிப்பிடம் கூறுகிறார். இத்தனை பேருக்கு இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த நிகழ்வு பழைய ஏற்பாட்டின் அந்த நிகழ்வை, மன்னா நிகழ்வை அவர்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவதாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டின் இன்னொரு நிகழ்வு என்ன? இயேசு நற்கருணையை ஏற்படுத்துதல். இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு முதன்முறையாக நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுவார். அப்படி சொல்லுகிற அவர் ராவுணவின் போது அதனை ஏற்படுத்துவார். நற்கருணையை, கோதுமை அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல் என்றும், திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம் என்று கூறுகிற பொழுது அந்த நற்கருணை மறைபொருளை அவர் நிறுவுகிறார். அதற்கான முன் தயாரிப்பாக இந்த நிகழ்வு, இந்த அருங்குறி இருக்கின்றது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் ஒரு நிகழ்வு, புதிய ஏற்பாட்டில் இயேசு நிறைவேற்ற இருக்கின்ற அந்த புதிய உடன்படிக்கை நிகழ்வு, இரண்டினை மையப்படுத்துவதாக இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்ச்சி இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டினை நினைவு கூறுகின்ற அந்த மக்கள் மோயிசன் காலத்தில் நிகழ்ந்ததை மட்டும் நினைவு கொள்ளாமல், அந்த எலியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம், அங்கே நிறைய பேருக்கு அந்த உணவானது கொடுக்கப்படுகிறது, பழுகப்படுகிறது, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் சாப்பிடுகிறார்கள், மீதமும் இருக்கிறது என்று கூறப்பட்ட முதல் வாசக நிகழ்ச்சியை நினைவில் கொண்டு இயேசுவை அவர்கள் பெரிய இறைவாக்கினர் ஒருவர் நம்மிடையே தோன்றியிருக்கிறார், எலியாவோடு இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆகவே எலியாவும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து விடுகிறார், மோசேயும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து விடுகிறார். இதையெல்லாம் தாண்டி இயேசு புதிய ஒரு உடன்படிக்கை நினைவாக இந்த நற்கருணை மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு முன் அடையாளமாகவும் இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்ச்சியை அவர் ஏற்படுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த கடந்த கால எதிர்கால நிகழ்வுகளை தாண்டி ஒரு நிகழ்வுகால
ஒரு முக்கியமான ஒரு செய்தியையும் இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார். அதுதான் பசியை போக்குதல். வீட்டில் அம்மா அப்பா அவங்களுடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? உணவூட்டுதல். உணவூட்டுதல். ஒவ்வொரு நேரமும் அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு என்ன இப்போ பூசை முடிஞ்சு போனோன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு? அந்த சாப்பாடு கொடுத்தல், உணவு ஊட்டுதல் என்பது ஒரு தாய்மையின் பண்பு, ஒரு தகப்பனின் பண்பு, ஒரு பெற்றோரின் பண்பு. கடவுள் மன்னாவை பொழிகின்ற பொழுது அந்த தாய்மைக்குரிய பண்பை வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இத்தனை பேரும் பசியாய் போனால் அவர்கள் வழியிலே மயக்கம் நேரிடக்கூடும் என்று இன்னொரு நற்செய்தி வாசகத்திலே கூறுவார். ஆகவே அவர்களுக்கு உணவூட்டுதல், பசி ஆற்றுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு, மிக முக்கியமான தாய்மையின் பண்பு, தந்தையின் பண்பு, இறைமையின் பண்பாக இயேசு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சமூக சூழலிலும் கூட திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. வாடிய பயிர்கள் எல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறுவார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி கூறுவார். ஆக நம்மோடு இருப்பவர்கள் பசியோடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஒரு முறை இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அந்த நிறுவனத்திலே உலக உணவு கழகம் என்று இருக்கிறது. அதிலே பேசுகின்ற அந்த தலைவர் ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியை கையாண்டார். அவர் அந்த மைக்கு முன்னாடி வந்துட்டு 10 நேரம் சொடுக்கு போட்டார். நம்மளுமே போடும். பத்து சொடுக்கு போட்டோன்னா 10 செகண்ட் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, இந்த 10 செகண்டுக்குள்ள வினாடிகளுக்குள் ஒரு குழந்தை பசியால் இந்த உலகத்திலே சாகிறது. இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒன்றல்ல. புள்ளியியல் விவரமாக ஆய்வின் பேரில் கணக்கெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. 10 வினாடிகள், ஒவ்வொரு 10 வினாடிக்கும் ஒரு குழந்தை இந்த உலகத்திலே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி பெற்று இவ்வாறு பொருளாதார வளர்ச்சிகளை எல்லாம் பெற்ற இந்த உலகத்திலே மனிதன் செத்து கொண்டிருக்கிறான் பசியால். நாம் குடும்பமாக, சமூகமாக பொறுப்பேற்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். இயேசு சபையினுடைய அதிபராக இருந்த ஃபாதர் அரூபே என்று ஒருவர் சொல்லுவார், இந்த நற்கருணை பந்தியிலே அமர்ந்திருக்கிற நாம், இந்த நற்கருணை பந்தி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டும் உந்து சக்தியாக வரவில்லை, ஊக்கம் தருவதற்காக வரவில்லை. மாறாக இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவும் இந்த நற்கருணை பந்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதுதான் ஏழைகளுடைய பசி ஆற்றுதல், பசியை போக்குதல். இயேசு அந்த மக்களுடைய பசியை போக்கினார். இந்த பந்தியிலே அமர்ந்திருக்கிற நாமும் எவ்வாறு 2ஆம் வாசகத்திலே ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு, ஒரே ஆண்டவர், ஒரே தந்தை என்று ஒருமையிலே நாம் எல்லாம் பங்கெடுக்கிறோம். ஒரே அன்பின் சாட்சிகளாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே பந்தியில் அமர்ந்து அன்பின் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறோம். ஆகவே இப்படி இருக்கின்ற நமக்கு இந்த நற்கருணை மறைபொருள் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான அழைப்பு ஏழைகளுடைய பசியை போக்குதல். அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாடு 3 முக்கியமான விஷயங்களை மையப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்றது. புதிய ஏற்பாட்டின் நற்கருணை மறைபொருளை நாம் சந்திப்பதற்கு நம்மை தயார்படுத்துகின்றது. 3ஆவதாக நிகழ்காலத்திலே, நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே, சமூகத்திலே ஏழைகளாக இருப்பவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உணவு வழங்க மறந்துவிடக்கூடாது என்பதை நமக்கு நினைவுறுத்துகின்றது. ஆகவே நினைவு கூறுதல், தயாரித்தல், பசியாற்றுதல், இந்த 3 கடமைகளை நமக்கு நினைவுறுத்துகிற இந்த விழாவினை கொண்டாடுகிற நாம் ஆண்டவரோடு சேர்ந்து ஏழைகளுடைய பசியாற்ற நம்மை கொடுப்பவர்களாக, நம்மிடம் இருப்பவற்றை கொடுப்பவர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கேட்போம். அதோடு கூட இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தாத்தா பாட்டி முதியோர்கள் தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று அழைப்பினை விடுத்திருக்கிறார். அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் அன்னாள் ஸ்வக்கின் அவர்களுடைய நினைவை கொண்டாடுகிற விதத்திலே இந்த நாளானது, இந்த ஞாயிறானது
அவர்களுக்கான ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே தாத்தா பாட்டிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களிடத்திலிருந்து தான் நாம் நிறைய நல்ல விஷயங்களை கற்றிருக்கிறோம். நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நம் கையை பிடித்து ஆலயத்திற்கு கூட்டிட்டு வந்ததிலிருந்து நமக்கு நல்ல விஷயங்களை கதைகளாக சொல்லி நம்மை சீராட்டி பாராட்டியவர்களை நாம் நினைவு கூற வேண்டியது, அவர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. திருத்தந்தை அவர்களுக்கான அந்த கடிதத்திலே சொல்லுகிறார், இயேசு கூறிய அதே வார்த்தைகளை கையாண்டு அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். இதோ நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிய அந்த கருத்தினை அவர்களுக்கும் திருத்தந்தை சொல்லி அவர்களை தேற்றுகிறார். முதிய வயதில் இருப்பவர்கள் இயேசு எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்டு இந்த உலகின் தேவைகளுக்காக ஜெபிப்பதிலே அவர்கள் திருச்சபைக்கு பெரும்பங்காற்றுகிறார்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த நாளில் வீட்டுக்கு போனோன்னு நம்ம தாத்தா பாட்டிக்கு விஷ் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்கள ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென்.